நைட்டு இப்போ மணி 11 மணி ஆகுது. ரியாதில் எப்படி டிராஃபிக் ஆகுது பாருங்கள். இந்த இடத்தோட பேர் பத்தா மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இல்லை பஜார்னு சொல்லலாம். ஃபுல்லாக பர்ச்சேசிங் ஏரியா. இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த டி நகர்லாம் இருக்குது, அந்த மாதிரி இது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மாதிரி கொஞ்சம் லோ காஸ்ட்டு பொருள்கள், வாட்ச்சு, நம்ம ஊர் பொட்டு, கிளிப்பு அதெல்லாம் கிடைக்கும். அதனால் இங்கே வந்து அதிகமாக மக்கள் வந்து பர்ச்சேசிங்காக வருவாங்க. மற்றபடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் ஏரியா. ஆக்சுவலாக இந்த நிறைய தமிழ் ஹோட்டல்ஸும் இருக்குது இங்கே. ஆமாம், பட் அது கொஞ்சம் சேஃப் இல்லாத இடமாகவும் இதை கருதுகிறாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப லோ பட்ஜெட் பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பர்ஸ் அடிக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். மற்றபடி இந்த ஏரியா சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு, பேச்சுலர்ஸாக வந்தோம்னா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம ஊர் இந்த ஜவுளி கடையை பார்த்த மாதிரி இருக்கும். அதுபோக நம்ம ரொம்ப கம்மியான விலையில் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும், இது கரெக்டான ஏரியா. எடுத்தோமா சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்தோமான்னு இருக்கணும். இங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், மற்றபடி மற்ற எல்லா ஏரியாவும் சேஃபான ஏரியா தான். பட் இங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.